கிட்டத்தட்ட தனி மரமா நிக்கிறாராம் ஓபிஎஸ். அவரோட அரசியல் எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்க நிலையில அவர் தேர்தல்ல போட்டியிடுறதே சந்தேகம்னு சொல்றாங்க. ஓபிஎஸ் கூட இருந்தவங்க எல்லாருமே வேற கட்சிக்கு போயிட்டாங்க. தேனி மாவட்டத்தில இருந்த அவரோட ஆதரவாளர்கள் 550 பேரு ஒரே நாள்ல 25 வேன்ல சேலத்துக்கு போய் எடப்பாடி முன்னிலையில அதிமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இவங்கல்ல பல பேரு அதிமுக அலுவலகம் தாக்கப்பட்ட வழக்குல இருந்தவங்களாம். திமுகவில் இப்பவும் ஓபிஎஸ்க்கு ஒரு இடம் இருக்குன்னு அறிவாலயத்திலிருந்து தகவல் வந்தாலும் ஓபிஎஸோட மகன் ஜெயபிரதீப் அதுக்கு ஒத்துக்கலையாம். இது தவிர முதல்வராக்கி தலைமை இடத்துல வச்சிருந்த அதிமுகவுக்கு நேர் எதிரில் இருக்கிற திமுகவுல போய் சேரணுமான்னு யோசிக்கிறாராம் ஓபிஎஸ். இன்னொரு பக்கம் தாவேக்காவுக்கு போறதுல ஓபிஎஸ்க்கு உடன்பாடு இல்லையா. இப்போதைக்கு ஏலக்காய் வியாபாரத்துல கவனம் செலுத்துற ஓபிஎஸ் ஏலக்காய் ஏற்றுமதி தொழில தன்னோட பேரனுக்காக டெவலப் செய்யற வேலைகள்ல தீவிரமா இறங்கி இருக்காராம். அரசியலும் இல்லாம ஆதரவாளர்களும் இல்லாம தனிமையில இருக்கிற ஓபிஎஸ் ரொம்பவே அப்செட்ல இருக்கிறதா சொல்றாங்க. பாஜகவில் இணைஞ்சா கௌரவமான ஒரு பதவி தரவும் டெல்லி தயாரா இருக்கிறதுனால அதையும் ஓபிஎஸ் பரிசீலிக்கிறதா பேசுகிறாங்க. நியூஸ் தமிழ் கழுகு.